நான் இன்னைக்கு செய்ய போகிறது மரவள்ளி கிழங்கு தோசை. மரவள்ளி கிழங்கு வந்து 1/2 கிலோ நம்ம வாங்கினோன்னா அதுக்கு வந்து அரிசி வந்து நம்ம 1 கப் இல்லைனா 1.5 கப் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வரமிளகாய், சீரகம், வரமிளகாயும் நம்ம வந்து அரிசி கொடியை ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு நம்ம செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு செய்ய போகிறது மரவள்ளி கிழங்கு தோசை. மரவள்ளி கிழங்கு தோசைக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ வந்து நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 1/2 கிலோ வந்து மரவள்ளி கிழங்கு, 10லேருந்து 12 வரைக்கும் வரமிளகாய் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக வந்து கட்டி பெருங்காயம். இது வந்து நம்ம எல்லாத்தையுமே அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். கூட உப்பு ஆட் பண்ணி தோசை ஊற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா ஊறட்டும். அதே மாதிரி தோலெல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு 2ஆக கட் பண்ணி பாருங்கள். நல்லா வெள்ளையாக மாவு மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கருப்பாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ண வேண்டாம். இது எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் அடிச்சுக்கலாம். அது வரைக்கும் அரிசியும் ஊறிட்டுருக்கட்டும். இப்போ வந்து நம்ம வந்து மரவள்ளி கிழங்கை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அரைக்கிறப்போ அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு தனித்தனியாக அரைச்சிக்கோங்க. இட்லி அரிசி கூட வரமிளகாய், சீரகம், கொஞ்சமாக வந்து பெருங்காயம் இதையும் போட்டு அரைச்சிட்டு உப்பும் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போது சீரகம், பெருங்காயம், வரமிளகாய், அதாவது ஊற வச்சது தான், அப்போ தான் வந்து ஈஸியாக அரைபடுங்கிறதுனால நம்ம அரிசியும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். தனித்தனியாக அரைச்சிட்டு நம்ம ஒரு பேட்டர் மாதிரி பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, இதுக்கு தேவையான தண்ணீர். ஏன்னா இது ட்ரிங்கிங் வாட்டருங்கிறதுனால நான் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி போட்டு எல்லாத்தையுமே, அதாவது மரவள்ளி கிழங்கையும் நம்ம அரைச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி தோசை பதத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மரவள்ளி கிழங்கு எல்லாத்தையுமே அரைச்சிட்டோம். இப்போ வந்து தோசை மாவு பதத்துக்கு எல்லாம் வந்துருச்சு. அதாவது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ தான் வந்து உப்பு ஆட் பண்ண போகிறோம். உப்பு வந்து ஆக்சுவலாக 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மரவள்ளி கிழங்கு எப்போ சீசன் டைமோ அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் வந்து எடுத்துக்கலாம். நிறைய ஃபைபர் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இருந்ததுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி தழை இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து என்னென்னா கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ வந்து தோசையாக ஊற்றிக்கலாம். தோசை கல் வச்சுட்டோம். லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 1 கரண்டி மாவு, லைட்டாக நல்லெண்ணெய் விட்டுட்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து என்னென்னா சீக்கிரமாக வெந்துடும் மூடி வச்சு சுட்டா. இது சாப்பிட்றதுக்கே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை. இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. நான் மரவள்ளி கிழங்கு தோசை எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.